ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணு ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ வழியில் ஒரு பிச்சைக்கார பொண்ணு என் புள்ள சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுமா, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கன்னு கேட்டோடனே அவங்களும் பையில் இருக்க பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மரத்தில் ஒரு குழந்தைய காணுன்னு ஒட்டியிருக்கு. அந்த போஸ்டரை எடுத்து பார்த்தா அவங்க கையில் இருக்கிற குழந்தையும் இந்த குழந்தை சேம்னு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு அந்த பிச்சைக்காரியை துரத்திக்கிட்டே பின்தொடர்ந்து போறாங்க. அந்த பிச்சைக்காரி வசூலான பணத்தில் 70% ஒருத்தவர்கிட்ட கொடுத்துட்டு 30% மட்டும் தான் எடுத்துக்கிட்டு அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பும் போது இந்த பொண்ணு போயிட்டு அந்த பிச்சைக்காரிட்ட இது யாருடைய குழந்தைன்னு கேட்கும்போது என்னுடைய குழந்தை தான் சொல்றாங்க. அப்ப இந்த குழந்தைய காணும்னு ஏன் விளம்பரம் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த பிச்சைக்காரி நான் ஒண்ணு இந்த குழந்தைய கடத்தலாமா என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய அப்பா அங்க வந்துறாரு. அவருக்கு எப்படி தெரியும்னா இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நோட்டீஸ்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய போன் நம்பரை ட்ராக் பண்ணி வாங்க, உங்க பையனை நான் ஃபாலோ பண்ணி போறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரியை எதுக்காக என் குழந்தைய கடத்தணும்னு கேட்கும்போது அந்த பிச்சைக்காரி ஒரு உண்மையை சொல்றாங்க. நான் கடத்தல, எதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துட்டு போனான் பாத்தீங்களா, அவன் தான் குழந்தைகளை எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்து பிச்சை எடுக்க வைப்பான், அதுல கொஞ்சம் காசை எங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமா இவரும் இந்த பொண்ணும் சேர்ந்து இந்த பிச்சைக்காரியை வச்சு அவனை பிடிச்சி அவனை சீக்கிரம் நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம்னு சொல்லி அந்த பிச்சைக்காரியை கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க.